வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கை வசதியின்றி அவதிக்குள்ளாகும் பயணிகள் காத்திருப்போர் அறையில் ஹாயாக படுத்துறங்கும் மது பிரியர்கள். திருப்பத்தூர் திருமால் நகர் பகுதியில் சாலையில் கற்களை வைத்து பொதுமக்கள் மறியல் போராட்டம். குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை. தரங்கம்பாடி அருகே குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் கிராம சாலை சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பட்டியல் சமூக மக்கள். வீட்டுமனை பட்டா வழங்க கோரி ஆட்சியரிடம் மனு. ஆம்பூர் புறவழிச்சாலை ஓரத்தில் குவிந்துள்ள மண் துகள்களால் விபத்துகள் ஏற்படும் சூழல். அதிகாரிகள் மெத்தன போக்கை விளக்கும் செய்தி தொகுப்பு. சங்கரன்கோவில் புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு போதுமான இருக்கை வசதிகள் இல்லாத நிலையில் காத்திருப்போர் அறையில் மின்விசிறிக்கு கீழே மது பிரியர்கள் படுத்துறங்கும் அவலநிலை காணப்படுகின்றது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி சார்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு சுமார் ஒரு மாதமே ஆன நிலையில் பயணிகள் அமர்வுக்கான போதுமான இருக்கை வசதிகள் இன்னும் அமைக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் நடைமேடையிலேயே தரையில் அமர்ந்து பேருந்துக்காக காத்திருக்கின்றனர். இதனால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட இருக்கைகளோடு அமைக்கப்பட்ட பயணிகள் காத்திருப்போர் அறையில் மின் விசிறிக்கு கீழே மது பிரியர்கள் நிம்மதியாக படுத்துறங்குகின்றனர். 3 பேர் அமரும் இருக்கையில் மது பிரியர்கள் போதையில் படுத்து உயரமாக உறங்குவதால் பெண்கள் மற்றும் பயணிகள் அங்கு சென்று அமர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் காத்திருக்கும் அறை மது பிரியர்களின் சொகுசு கூடாரமாக மாறியுள்ளது. எனவே காத்திருப்போர் அறையை பயணிகள் பயன்படுத்தும் விதமாக நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் அமர்வுக்கான இருக்கைகளை அமைத்து தர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருமால் நகர் பகுதியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி சாலையில் கற்களை வைத்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் நகராட்சி 36வது வார்டு திருமால் நகர் பகுதியில் ஏராளமான மக்கள் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியில் குடிநீர், மின்விளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அவர்கள் திருப்பத்தூர் மடவாளம் செல்லும் சாலையின் நடுவே கற்கள் மற்றும் காலி குடங்களை வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தரங்கம்பாடி அருகே பல்வேறு கிராமங்களுக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே திருக்கடையூரில் இருந்து சீவக சிந்தாமணி, சரோஜாபுரம், புத்திரந்திடல், மாத்தூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலை பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது. இந்த சாலைகள் முறையான பராமரிப்பு இல்லாத நிலையில் கிராம தார் சாலைகள் முழுவதும் தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கின்றன. மழைக்காலங்களில் சாலை உள்ள பள்ளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் சாலை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இச்சாலை வழியாக பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர் மற்றும் பணிக்கு செல்லும் மக்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சைக்கிளில் செல்லும் மாணவர்களும் பொதுமக்களும் தவறி விழுந்து விபத்திற்குள்ளாகும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பல பசங்க இந்த சாலை வழியாக வந்து கீழே விழுந்து மருத்துவமனையில் போயிட்டு முதலுதவி பெற நிலைமை இருக்குது. இதுவே உடனடியாக அரசாங்கம் உரிய தலையிட்டு இந்த சாலையை வந்து சரி செய்யணும். அதே போல் இரவு நேரங்களில் போகிறதுல ரொம்ப மோசமான சாலையாக அந்த சாலை மாறி இருக்குது. அரசு உடனடியாக சரி செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.
விருத்தாச்சலம் அருகே பட்டியல் சமூக மக்கள் பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள வேட்டக்குடி கிராமத்தில் ஏராளமான பட்டியல் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தாங்கள் வசிக்கும் வீட்டிற்கு பட்டா வழங்க வேண்டும் என்று விருத்தாச்சலம் வட்டாட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்துள்ளனர். ஆனால் இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகின்றது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்களுக்கு முன்னுரிமை அளித்து வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு கொடுத்தனர். மேலும் வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க மாட்டோம் என்றும் கிராம மக்கள் உறுதிபட தெரிவித்தனர். 60-70 பேர் வந்திருக்கோம். நிறையா நாங்கள் அருந்ததியர் ஜாதியிலேருந்து தான் வந்திருக்கோம். எங்களுக்கான உதவி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதை தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து வந்திருக்கோம். நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு கிடையாது. இப்போ எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கலன்னா நாங்கள் யாருக்கும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை, எதுவும் நாங்கள் பண்ணுற மாதிரி இல்லை. நாங்கள் ஒரே வீட்டில் 4 குடும்பம் 3 பேர் வசிக்கிறோம். எங்களுக்கு வீடு வேணும், மெயினாக இடம் வேணும். இதை கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். போஸ்டர்ஸ் ஏரியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஒட்டஞ்சத்திரம் பகுதியில் பப்பாளி பால் நல்ல விலைக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காய்கறிகளை மட்டுமே அதிக அளவில் பயிரிட்டு வந்த விவசாயிகள் மாற்றுப் பயிராக பப்பாளி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். குறைந்த முதலீடு மற்றும் குறைந்த தண்ணீரில் பப்பாளி சாகுபடி நன்கு விளைவதாலும் பப்பாளி பழங்கள் மட்டுமின்றி பப்பாளி காய்களின் பால் அதிக விலைக்கு போவதால் விவசாயிகள் தற்போது பப்பாளி பால் உற்பத்தி செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஒவ்வொரு பப்பாளி மரத்தின் காய்களின் மீதும் இரவு நேரத்தில் குச்சியால் கீறிவிட்டு இரவு முழுதும் வடியும் பாலை ரப்பர் ஷீட்டில் சேகரித்து பாலாடை கட்டி போல் தேங்கியிருக்கும் கட்டிகளை எடுத்து சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கும் குஜராத் போன்ற வெளி மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்கின்றனர். இந்த பப்பாளி பாலை கொண்டு மருந்து மற்றும் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கப்படுவதால் 1 கிலோ பால் 1000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை விலை போகிறது என்றும் நாள் ஒன்றுக்கு 60 முதல் 70 கிலோ வரை பால் சேகரிக்க முடியும் என்பதால் விவசாயிகள் பலரும் தற்போது பப்பாளி பால் சேகரிப்பில் ஈடுபட்டு அதிக வருவாய் ஈட்டி வருகின்றனர். சங்கரன்கோவில் நகராட்சியில் பணி நிறைவு பெற்ற துப்புரவு தொழிலாளர்கள் பண பலன்களை வழங்க வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்கள் 11 பேர் ஒரே நாளில் ஓய்வு பெற்றனர். இந்நிலையில் நகராட்சி நிர்வாகம் அவர்களுக்கு வழங்க வேண்டிய விடுப்பு தொகை பணப்பலன் என நபர் ஒருவருக்கு 4 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட வேண்டியுள்ளது. இந்நிலையில் ஓய்வு ஆணையோடு அனைவருக்கும் 1 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்குவதற்கு நகராட்சி நிர்வாகம் முன் வருவதாக கூறப்படுகின்றது. இதற்கு பணி ஓய்வு பெறும் நபர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மொத்த பலன்களை வழங்க வேண்டும் என கோரி பணி நிறைவு ஆணை வாங்க மறுத்து குடும்பத்துடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதை பார்த்து முடிஞ்சு வெளியே போகும்போது ஒரு 10 பைசா கூட இல்லாத அளவுக்கு தான் ஆக்குறாங்க. வெளியே வேற கொடுக்கணும்னு எண்ணங்கள் கிடையாது. என் சொந்தக்காரங்க தான் எனக்கு இந்த மாலை போட்ட மச்சனை மாதிரி தான் எனக்கு ரொம்ப சொந்தக்காரங்க தான் எனக்கு இவ்வளவு மறுவாதி கொடுத்து இன்னைக்கு வெளியே போய் சொல்றது என் சொந்தக்காரங்க தான். ஆமா, பரவே ஆபீஸ்ல இருந்து ஒரு 10 பைசா கொடுத்து போகணும்னு சொல்ற அளவு கிடையாது. அந்த அளவுல தான் இருக்கு. தரங்கம்பாடி அருகே செம்மனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி சராசரி விலை குவிண்டாலுக்கு 6852க்கு விலை போனது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5539 ஹெக்டேர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பருத்திகளை ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் ஏலம் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றது. அந்த வகையில் தரங்கம்பாடி அருகே செம்மனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. நாகை விற்பனை குழு மூலம் நடைபெற்ற இந்த ஏலத்தில் சென்னை வேளாண்மை துணை இயக்குநர் ஜானகிராமன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஏலத்தில் பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 7680 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 6810 ரூபாய்க்கும் சராசரி விலையாக குவிண்டாலுக்கு 6852க்கும் விலை போனது. பருத்தி சுமார் 1,85 லட்சம் ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றது. இதனால் பருத்தி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதில் வியாபாரிகள் மற்றும் மில் அதிபர்கள் பங்கேற்று கொள்முதல் செய்தனர். போஸ்டர்ஸ் எடியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே நாகையா கவுண்டன்பட்டி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மங்கைவள்ளி கும்மி நடனம் சிறப்பாக நடைபெற்றது. காளியம்மன் பகவதி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி நடைபெற்ற இந்த கும்மி ஆட்டத்தில் சிறுமி முதல் பெரியவர் வரை நூற்றுக்கணக்கான பெண்கள் ஒரே சீருடையில் வள்ளி கும்மி நடனமாடி அசத்தினர். இறைவாழ்த்து உட்பட சங்ககால இலக்கிய பாடலுக்கு ஏற்றவாறு நடன அசைவுகளை மாற்றி அமைத்து நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு ரசித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. கோவில் வசந்த மண்டபத்தில் நடைபெற்ற உண்டியல் எண்ணிக்கையில் கோவில் ஊழியர்கள், தற்காலிக பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். இதில் 2,20,10,874 ரூபாய் ரொக்கம், 1030 கிராம் தங்கம், 15,405 கிராம் வெள்ளி கிடைத்துள்ளதாகவும் மற்றும் வெளிநாட்டு கரன்சியும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களின் பணி சேவையை போற்றும் வகையிலும் ரோட்டரி சங்கம் சார்பில் புடவைகள் வழங்கப்பட்டன. இதில் 250 பெண் பணியாளர்களுக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று தூய்மை பணியாளரின் பணி சேவையை பாராட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு போதை தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்திய மருத்துவ சங்கம் மாரத்தாண்டம் கிளை சார்பாக நடைபெற்ற இந்த ஓட்டத்தை தேசிய மருத்துவ சங்க முன்னாள் தலைவர் விஜயகுமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார். தொடர்ந்து மாரத்தான் ஓட்ட ஜோதி ஏற்றப்பட்டு பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. தொடர்ந்து மாரத்தான் விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. இதில் போதை தடுப்பு குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் ஆனி மாத திருமஞ்சனத்தை முன்னிட்டு நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று பல்வேறு பக்தி பாடல்கள் நடனமாடி வழிபட்டனர். உலக புகழ்பெற்ற மரகத நடராஜ சன்னதியில் நடைபெற்ற இந்த நாட்டிய நிகழ்ச்சியில் சென்னை கலைப்பயண வழிகாட்டுதல் சங்கம் சார்பில் 200க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய மாணவிகள் பங்கேற்று கலை நிகழ்ச்சி நடத்தினர். நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் கேடை வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள புத்தூர் கிராமத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மின் வாரியத்திற்கு சொந்தமான 50 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவிற்கு உள்ள புல் பூண்டுகளில் திடீரென தீ பரவியது. மலமளவென பரவிய தீ அங்கிருந்த மரங்களுக்கும் பரவியது. இதை கண்டு அப்பகுதி மக்கள் ஆத்தூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை மேலும் பரவாமல் தடுத்தனர். தீ விரைவாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.